மேடம், இந்த ரூம்ல தீக்காயத்தோட ஒரு ஆள் இருக்காரு. அவரை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நடக்கிறதே வேற. அவர் என்னோட அப்பா. அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே மேடம். சரி வாங்க அங்க போய் பார்க்கலாம். சரி வாங்க அந்த ரூமையும் போய் பார்ப்போம். யாரும் இல்ல மேடம். மேல இல்ல மேடம். சரி போங்க. நல்லா சர்ச் பண்ணீங்களா? சர்ச் பண்ணிட்டேன் மேடம். காயத்ரி இல்லையா? காயத்ரி இல்ல மேடம். Are you sure? ஷூர் மேடம். சரி போங்க. இனிமே என்னோட பேக்கெட்டை சர்ச் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. அதையும் பாத்துறீங்களா? I'm really sorry sir. As a police officer, நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். Nothing personal. Sorry for the inconvenience sir. கடமையாவது கத்திரிக்காயாவது நீங்க யாரை பகைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் என் கண்ட்ரோல்ல தான் வருவீங்க. அன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. போங்க. காயத்ரி, எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல நமிகா. ஆனா சீக்கிரமா இந்த படுக்கையில இருந்து நான் எழுந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த மந்த்ரா கண்ணில் படாம உங்களை காப்பாத்தியே ஆகணும். நான் உங்க வீட்ல இருக்கிறப்போ அவ எப்படி வருவா? வந்துட்டா. இவ்ளோ நேரமா வந்து வீடு முழுக்க சர்ச் பண்ணிட்டு தான் போனா. இது ரகசிய ரூமுங்கிறதுனால அவளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவ புத்திசாலி. உன்னை கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப தீவிரமா இருக்கா. அவ மறுபடியும் சந்தேகப்பட்டு வரத்துக்குள்ள ஏதாவது செஞ்சாகணும். இனிமே அவ வரமாட்டா பெரியப்பா. இனிதான் நம்ம வேலையவே ஆரம்பிக்கணும். அந்த பிரகாஷ்க்கு அவன் குழந்தை கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம விளையாட்ட ஆரம்பிப்போம். அது எந்த மாதிரி விளையாட்டா நமிகா? இவ்ளோ நாளா நான் எதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ண, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாம அவன் குழம்பிட்டு இருந்தான். இனிமேதான் என் சுயரூபத்தையே பார்க்க போறான். நான் ஸ்டார்ட் பண்ற கேம்ல அவன் படாத கஷ்டம் எல்லாம் பட போறான். ரொம்ப சந்தோஷம் நமிகா. அந்த கேம்ல நானும் இருக்கேன். அத மறந்துடாத. என்ன சார்? ஜிபிஎஸ்ல செல்லு இங்க தான் சுவிட்ச் ஆஃப் இருக்குன்னு காட்டுது. அப்படியா? அப்ப இங்க தான் இருக்கணும். தேடி போங்க. முன்னாடி போங்க. அண்ணே, தயவு செஞ்சு என்ன வேணா பண்ணிக்கோங்க. என் குழந்தைய மட்டும் விட்டுருங்க. எங்க அப்பா உன் புருஷன் விடலையே. உன் குழந்தைய மட்டும் நான் எப்படி விடுவேன்? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, என் குழந்தைய எதுவும் பண்ணாதுண்ணா. என் குழந்தைய விட்டுருண்ணா. அதெல்லாம் முடியாது. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, உன் கால்ல வேணா விழுறேன். என் குழந்தைய விட்டுரு. உனக்கான டைம்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு.
போயிடும். அப்ப உன் உயிர் போயிடும். இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. சார் அங்க பாருங்க. Hey, don't move. சத்யக்கா, நான் செத்துருவேன் தான் நினைச்சேன். சுஜாதா, உன்னை காப்பாத்து உனக்கு கடைசி வரைக்கும் நம்பிக்கை இருந்துச்சு. கொண்டா குழந்தை கொண்டா. தொடாத. எவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்க மனுஷியா நீ. சுஜாதா நான் வந்து பேசாத. நீ இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. Hey, move. இவங்களை ஜீப்ல ஏத்துங்க. அக்கா, அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. இந்த ஜென்மத்துல அவங்க 2 பேர் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருந்தேன். அப்பா போன்ல இவதான் உங்க பாப்பான்னு சொன்னப்பவே உங்ககிட்ட ஒப்படைக்கலாம் தான் கிளம்பி வந்தேன். அப்பதான் இவன் என்ன கடத்திட்டான். இவதான் உங்க மகா பாப்பா. நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். இனிமே நான் நிம்மதியா இருப்பேன். இவதான் உங்க பொண்ணு. அதை யாராலையுமே தடுக்க முடியாது. நம்ம மகா பாப்பாங்க நீங்க சொன்ன மாதிரியே நம்ம கிட்ட வந்து சேர்ந்துட்டா. டேய், குழந்தை தூங்குது. டிஸ்டர்ப் பண்ணாத. மகா பாப்பா வந்துட்டான். சார், இந்த அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணணும். ஐயோ என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? உங்க மேலயும் உங்க மருமக மேலயும் குழந்தை கடத்தின கேஸ் இருக்குல்ல? சார், அது இவங்களே கார்த்திகை அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். எப்படி சார்? அதான் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல. சார், இந்த கம்ப்ளைண்ட்டை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். சார் ஆமா சார், எங்களுக்கு எங்க மகா பாப்பா கிடைச்சிட்டா. இனிமே யாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸ்டேஷனுக்கு வந்து நாங்களே கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம். சரி வாங்க. ரொம்ப நன்றிமா.
குழந்தைய சுஜாதாவை மீட்டாச்சா? அந்த திருட்டு பையல உள்ள புடிச்சு போட்டாச்சு, குழந்தைய மீட்டாச்சு. அப்புறம் உங்களையும் இந்த அம்மாவையும் தான் அரெஸ்ட் பண்ணணும். சார் நான் தான் அங்கேயே சொன்னல சார், அரெஸ்ட் எல்லாம் வேண்டாம் சார். ஆமா சார், இவங்க மேல இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம், விட்டுருங்க. பிரகாஷ், நான் நிச்சயம் இதை உங்களுக்காக நான் பண்ணல. நீங்க செஞ்ச துரோகத்தோட வலி இன்னும் என் மனசுக்குள்ள இருக்கு. ராத்திரி பகல்னு குழந்தை இல்லாம சத்தியா புலம்புல இன்னும் என்னால மறக்க முடியாது. ஒரு கட்டத்துல மனநல பாதிக்கப்பட்டு உளர ஆரம்பிச்சிட்டா. சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய் தான் இவளை காப்பாத்த முடிஞ்சது. அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க. எல்லாத்தையும் தாண்டி உங்க 2 பேரையும் மன்னிக்கிறதுக்கு காரணமே சுஜாதா தான். எப்போ மகா என்னோட குழந்தைன்னு தெரிய வந்ததோ அந்த செகண்டே குழந்தை என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக பொறுப்பு இருக்கா. அந்த நல்ல மனசுக்காக தான் உங்க 2 பேருமே நான் மன்னிக்கிறேன். ஆமா, நாங்க கேஸ் வாபஸ் வாங்கிட்டு சென்னை கிளம்புறோம். சுஜாதா, 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 இங்கே நின்னுட்டு இருக்க, உள்ள வா. இல்லக்கா, அவர் முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என்னடி இப்படிலாம் சொல்ற? உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். உன்னெல்லாம் என் அம்மான்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. அப்படிலாம் பேசக்கூடாது. என்னதான் இருந்தாலும் இவங்க உன்னோட அம்மா இல்லையா? வேணாக்கா, ரொம்ப பேசினா இவங்களை கண்டபடி பேசிடுவேன். மனுஷங்க மாதிரியா நடந்திருக்காங்க? எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க, எவ்வளவு பெரிய அக்கிரமம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் மன்னிக்க சொல்றீங்களா? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீ வா, வாங்குற, வா. சாரி சுஜாதா, என்ன மன்னிச்சிடு. யார மன்னிக்கணும், எதுக்கு மன்னிக்கணும்? மன்னிக்கிற மாதிரி தப்பியா செஞ்சிருக்கீங்க. நினைக்க நினைக்க எனக்கு பத்திக்கிட்டு வருது. எவ்வளவு பெரிய பாவம். சுஜாதா, வேதனை பேசாத. பொம்பளையா நீ? ராட்சசி. என் குழந்தைங்க, என் குழந்தைய என்ன பண்ண? இது மகா பாப்பால நான் பெத்த குழந்தைங்க. சொல்லுமா, என்ன பண்ண? சொல்லு. செத்து போச்சுடி. உன் வயிற்றுக்குள்ளேயே செத்து போயிடுச்சு. சத்தியமா இது சத்யாவோட குழந்தைன்னு எனக்கு தெரியாதுடி. பெத்த குழந்தை செத்து போச்சுன்னு தெரிஞ்சா நீ தாங்க மாட்டேன்னு அப்படி பண்ண. குழந்தை நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது சத்யாவோட குழந்தைன்னு எனக்கு தெரியும். நான் செஞ்ச தப்பெல்லாம் இது சத்யாவோட குழந்தைன்னு தெரிஞ்சிருந்தோம் உன்கிட்ட அதை மறைச்சதுதான். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு சுஜாதா. செத்தே பொறந்துச்சுன்னு அப்பவே சொல்லிருந்தா வலி அதோட போயிருக்குமா. இப்படி வேற ஒரு குழந்தைய கொஞ்சம் வச்சு என்ன நெஞ்சா இருக்கிறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஐயோ, உன் வாயால் அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. உனக்காக தான் நான் இப்படி பண்ணேன். இப்ப நீ தானே எனக்குள்ள இருந்த தாய்மையை கொண்டு இருக்க. இனிமே குழந்தை இல்லன்றத நான் எப்படி தாங்குவேன் சொல்லு. எந்த முகத்தோட என்கிட்ட பேசுறீங்க? எப்படி கார்த்திக் இந்த மாதிரி மாறினீங்க? எப்படி உங்களால முடிஞ்சது? முட்டாள்தனம் தான் சுஜாதா. ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் நம்ப வேண்டாம் நீங்க சொல்ல சொல்ல நான் கேட்கல. பித்து பிடிச்ச மாதிரி நம்பிட்டு இருந்தேன். அது நான் செஞ்ச தப்புதான். ஜாதக நம்பிக்கையில நான் என்னென்னவோ செஞ்சுட்டேன். மாப்பிள்ளைக்கு முதல்ல விஷயம் தெரியாது சுஜாதா. விஷயம் தெரிஞ்சதும் சத்யா கிட்ட குழந்தைய கொடுத்துடுவோம், சுஜாதாவை நான் தேத்திக்கிறேன்னு தான் சொன்னாரு. நான் தான் என்னென்னமோ பேசி மாப்பிள்ளை மனசை கலைச்சிட்டேன். எல்லாம் என் தப்பு தான். தயவு செஞ்சு மாப்பிள்ளைய தப்பா நினைக்காத. உங்க 2 பேரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன். இந்த ஜென்மத்துல நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். நான் தான் புத்தி கிட்டு போய் பேசாதீங்க. நம்ம கண்ணு எதிர்க்க ஒரு தாய் தவிச்சாலே அது பாக்குறது எவ்வளவு பெரிய கொடூரம். எல்லாத்தையும் பார்த்துட்டு கல்ல மாதிரி இருந்திருக்கீங்க. இப்படி ஒரு வேதனையை ஒருத்திக்கு கொடுத்துட்டு நம்ம நல்லா வாழ்ந்துருவோம்னு நினைச்சீங்களா? சுஜாதா ப்ளீஸ், இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? பேசணும்க்கா. பேசாம விட்டதுனால தான் எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? அப்படி என்னங்க உங்களுக்கு ஜாதக பைத்தியம்? கடைசியில என்ன ஆச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சுல. இப்ப எந்த ஜோசியம் வந்து உங்களை காப்பாத்துச்சு? எந்த ஜாதகம் வந்து உங்க முன்னாடி நின்னுச்சு? உண்மையை என்னைக்கோ மறைச்சிட்டான்னு எப்படிங்க முட்டாள்தனமா நம்புனீங்க? நீங்க நம்புற முட்டாள்தனமான நம்பிக்கைக்கு மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து காப்பாத்தி கொடுக்காம விடவே மாட்டான். பெத்த தாய் கிட்ட குழந்தை கொண்டு போய் சேர்த்துட்டால, இப்ப என்ன செய்வீங்க? எங்க கொண்டு போய் முகத்தை வச்சுப்பீங்க? அவர் மனசை கெடுத்தது நான் தான்மா. தப்பெல்லாம் என்னோடதுதான். உன் வாழ்க்கையை காப்பாத்துதான் நான் இப்படி எல்லாம். அப்படி என்னமா உனக்கு செய்யணும்? என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? உன்னை பாக்குறதே பாவம். உன் கூட இருந்தா 7 ஜென்மத்துக்கும் உருப்படவே முடியாது. நீங்க செஞ்ச பாவத்துக்கு ஜெயிலுக்கு போயே ஆகணும். சுஜாதா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? அவங்க செஞ்ச தப்பா அவங்களே உணர்ந்தாச்சு. இதுக்கு மேல தண்டனை கொடுத்து என்ன செய்ய போறோம்? அக்கா, எதுக்கு அக்கா இன்னும் பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இனிமேலாவது உலகத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களை விட சின்ன வேணா
நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட இன்னும் நீங்க உலகத்தை புரிஞ்சுக்கல. இல்ல சுஜாதா, என்ன இருந்தாலும் நாமெல்லாம் சொந்த பந்தம். ஏதோ முட்டாள்தனமா இப்படி பண்ணிட்டாங்க, இப்ப தெரிஞ்சிட்டாங்க. இதுக்கு மேல அவங்களை எதுவும் சொல்ல வேண்டாம், விட்டுருவோம். இல்லனா நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. என் அப்பா கிட்ட பேசினா அவர் சொன்னா நீங்க கேட்பீங்கல்ல. யாரு, சுஜாதாவா சரோஜாவா? இனிமே அந்த பேரே சொல்லாதீங்கப்பா. நான் இனிமே உங்களுக்கு மட்டும் தான் பொண்ணு, சரோஜாக்கு நான் பொண்ணு இல்ல. கரெக்டுமா. இனி அவ எனக்கு பொண்டாட்டியே இல்லைன்னு நினைச்சு ரொம்ப நேரமாச்சு. அப்பா, அவங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு பெரிய அக்கிரமம் பண்ணிருக்காங்க. பிரகாஷ் அண்ணனும் சத்யா அக்காவும் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்றாங்கப்பா. இது நியாயமா? என்னது, அந்த ஜென்மத்தை மன்னிக்கிறதா? இந்த பாரு சுஜாதா, உன் புருஷனை பத்தி நான் பேச விரும்பல. சரோஜாவை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன். போன சத்யாட்ட கொடு. போனை ஸ்பீக்கர்ல போடுறேன்ப்பா. நீங்க சத்யா அக்கா கிட்டயும் பிரகாஷ் அண்ணன் கிட்டயும் பேசுங்க. மாமா, சத்யா, பிரகாஷ், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சரோஜா பண்ணது கொலையை விட பெரிய பாவம். பெத்த தாயிட்டேந்து பிள்ளைய பிரிச்சிருக்கா. பிள்ளைய பிரிய வச்சு சத்யாவை கதற விட்டுருக்கா. சத்யா பைத்தியம் பிடிக்காம தப்பிச்சது அவ செஞ்ச புண்ணியம். இவ்வளவு அக்கிரமம் செஞ்சவளை மன்னிக்கவா போறீங்க? சார், அவங்க மனசு மாதிரி தெரிஞ்சிட்டாங்க. இப்ப அவங்கள மன்னிக்கிறதா மனுஷத்தனம். அவங்க மனுஷங்களே இல்லையே, அப்புறம் எப்படி மன்னிக்கிறது? 2 பேரும் கடைஞ்சு எடுத்து அயோக்கியத்தனம் பண்ணி இருக்காங்க. மனசாட்சியே இல்லாத குற்றத்தை செஞ்சிருக்காங்க. மாமா கொஞ்சம் கோவப்படாம பேசுங்க மாமா. இல்ல சத்யா, இந்த தடவை நான் சொல்றதை நீ கேளு. அவங்கள ஒரு நாள் மன்னிக்க கூடாது. இது வரைக்கும் சரோஜா செஞ்ச தப்பு, சில்லுடித்தனம் தனிய மன்னிச்சு விட்டதோட விளைவுதான் இது. என்ன தப்பு வேணாலும் செய்யலாம், நமக்கு தண்டனை கிடைக்காதுன்ற துணிச்சல் அவளை மன்னிச்சதுனாலதானே வந்தது. மாமா, என்ன இருந்தாலும் அவங்க என்னோட அத்தை மாமா. அவங்க புத்தி தெரிஞ்சு. இத பார் சத்யா, உனக்கு என் மேல மரியாதை இருக்கா இல்லையா? நான் சொல்ற பேச்ச கேப்பையா இல்லையா? உங்க பேச்சு நான் எனக்கு மாமா மீறி இருக்கேன். அப்படின்னா நான் சொல்றதை செய். அவங்கள போலீஸ் புடிச்சிட்டு போட்டோம். அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனைன்னு ஒண்ணு இருக்கணும். அப்பதான் அவங்க உண்மையிலேயே திருந்துவாங்க. அவங்கள மன்னிக்கவே மன்னிக்காதீங்க. அப்படி மன்னிச்சா என் மூஞ்சில முழிக்கவே முழிக்காதீங்க. சத்யா, மகா கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. சுஜாதா, சத்யாவோட நீயும் புறப்பட்டு வந்துரு. பாக்கியெல்லாம் இங்க வந்த உடனே பாத்துக்கலாம். வச்சிருவா. மாமா, சார், சுஜாதாவும் கிடைச்சு மகா பாப்பாவும் கிடைச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரோஜாவையும் கார்த்திக்கும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க சொல்லிட்டேன். என்ன அங்கிள் இது? சத்யா நிச்சயமா உங்களை மன்னிச்சிருவான்னு நினைச்சேன். சத்யா மன்னிக்க தயாரா தான் இருந்தா, மன்னிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காங்க. சொந்த பந்தத்துக்குள்ள இதெல்லாம் தேவைதானா சார்? அப்படிலாம் விடக்கூடாது குமார். அப்படி விட்டுதான் இன்னைக்கு குழந்தைய கடத்துற அளவுக்கு சரோஜா போயிருக்கா. தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு போனாதான் அந்த ஜென்மத்துக்கெல்லாம் அறிவு வரும். ஜெயிலா? ரொம்ப பாவம் சார். எதுக்கு சார் இதெல்லாம்? பிரகாஷும் இதையே தான் சொன்னாரு. சரோஜா செஞ்ச தப்பு 1 2? ஏற்கனவே அவ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு நான் அவளை ஏத்துக்கிட்டேன். வீட்டை விட்டு துரத்தி கூட பார்த்தேன். அடங்குனாளா? பாவம் சத்யா என்ன பாடுபட்டா. அத்தனையும் மறந்துட்டு பேசுறீங்க. ஐயோ, அதுக்காக அத்தை போய் ஜெயிலுக்கு போகணுமா? அகிலா, ஜெயிலுங்கிறது தண்டனைக்கான இடம் மட்டும் இல்ல, மனம் திருந்துறதுக்கான இடமும் கூட. அங்க போயிட்டு வந்தாதான் இவெல்லாம் திருந்துவா. சுஜாதா வருத்தப்பட்டிருக்கு போறா சார். நீங்க வேற. அவங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணும்னு பிடிவாதம் இருந்தவ அவதான். அவ சொல்லி கேட்காததுனாலதான் என்ன பேச சொன்னா. நான் சொன்னதுக்கு அப்புறம் சத்யாவும் ஒத்துக்கிட்டா. எனக்கு என்ன இதெல்லாம் சரியா படல சார். சரி, இப்ப சத்யாவும் பிரகாஷ் எங்க இருக்காங்க? நேரா இங்க புறப்பட்டு வர சொல்லிட்டேன். சுஜாதாவும் கூட வரா. பாக்கி எல்லாத்தையும் நேர பேசிக்கலாம். முதல்ல இந்த நல்ல விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. சரி சார். சத்யா பட்ட பாடுக்கெல்லாம் இப்பதான் விடுவு வந்திருக்கு. கடைசியில அந்த ஆண்டவ கண்ணு திறந்து பாத்துட்டா. நான் அத்தைக்கிட்டயும் மாமா கிட்டயும் போய் போம்மா, சொல்றேன். போய் சொல்லு. கேட்டீங்கல்ல, இப்ப சொல்லுங்க, எங்க அப்பா முக்கியமா இல்ல இந்த பொம்பளை முக்கியமா? அம்மான்னு கூட சொல்ல மாட்டியாடி? இந்த ஜென்மத்துல சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்கக்கா, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இவங்கள மன்னிச்சா அப்பாவை நிரந்தரமா எதிர்க்க வேண்டியதாயிடும். பரவாயில்லையா? வேணாண்டி, எங்களால யாரும் எதுக்கும் பிரிய வேண்டாம். எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கோன்னு எங்களுக்கு இப்பதான் புரியுது. போலீஸ் தண்டனை கொடுக்காட்டியும் என் வீட்டுக்காரர் அதை விட பெரிய தண்டனையா தான் கொடுப்பாரு. அதுக்கு போலீஸ் கொடுக்கிற தண்டனையை நான் ஏத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம்.
சத்யா நீ கேஸை வாபஸ் வாங்க வேணாமா? சார் என்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.